பில்டர் வந்து வீடு கட்டி கொடுக்க போறாங்க. அத ஒரு கஸ்டமர் வாங்கிக்க போறாங்க. அதுல இந்த ஸ்னாகிங் இன்ஸ்பெக்ஷனுங்கிறது எதுக்காண்டி நீங்க அவசியம்னு சொல்றீங்க மேம்? புதுசா ஒரு வீடு வாங்கி நம்ம போம்போது, அந்த வீடு வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஆனா, வீட்டுக்குள்ள குடி போனதுக்கு அப்புறம் தான், அந்த வீட்ல வால்ல கிராக்ஸ், சீப்பேஜ், அன்ஈவன் ஃப்ளோர்ஸ், ஹாலோ சவுண்ட் இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் தெரிய வரும். ஸ்னாக்மேஷ் 360ல கஸ்டமர்ஸ் குடி வரதுக்கு முன்னாடி ஸ்னாகிங் இன்ஸ்பெக்ஷனை பண்ணி, அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான ரிப்போர்ட் குடுப்போம். இந்த ரிப்போர்ட்ட அவங்க பில்டருக்கு குடுத்து, இந்த டிஃபெக்ட்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். இதனால ரிப்பேர் காஸ்ட்டும் கம்மியாகும், அவங்களோட ஹெட்டேக்கும் கம்மியாகும். ரெரா ரூல்ஸ் படி ஹேண்ட் ஓவருக்கு முன்னாடி ஐடென்டிஃபை பண்ற எல்லா டிஃபெக்ட்ஸையுமே நம்ம பில்டர் கிட்ட ரிப்போர்ட்டா கொடுத்தோம்னா, பில்டர் ஹாஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு ரெக்டிஃபை ஆல் த டிஃபெக்ட்ஸ். இதனால கிளையண்ட்டுக்கு எந்த விதமான எக்ஸ்ட்ரா காஸ்ட்டும் வரக்கூடாது. அதனால தான் பிஃபோர் ஹேண்ட் ஓவர் ஸ்னாகிங் இன்ஸ்பெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதோட ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, டிஃபெக்ட் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் இருந்தால் பில்டிங்கோட லைஃப் ஸ்பேன் கூடும். பில்டர் வந்து சில விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி அக்ரிமெண்ட்ல வந்து கண்டிப்பா நோட் பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயங்கள்லாம் சொன்ன மாதிரியே செஞ்சிருக்காங்களா அப்படின்னு நம்மள மாதிரி லேமனுக்கு தெரியாது. ஆனா இந்த மாதிரி ஸ்னாக்மேஷ் 360 கம்பெனியை நம்ம ரிக்ரூட் பண்றதுனால கண்டிப்பா அவங்க எவ்வளோ தூரம் பர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ணியிருக்காங்கங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை அது சரியா செய்யாத தருணத்துல இவங்க வந்து ரிப்போர்ட் கொடுக்குறப்போ பேஸ்ட் ஆன் திஸ் ரிப்போர்ட் அவங்கள கரெக்டா பண்ணி கொடுக்க சொல்லி நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணலாம். இதானே மேம் உங்க கம்பெனியோட சம்மரி? ஆமா. இதனால கிளையண்ட்டுக்கு எந்த விதமான எக்ஸ்ட்ரா காஸ்ட்டும் இருக்காது. ஓகே. அந்த நீங்க சொல்ற அந்த ரெரா ரூல் படி அவங்க ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த மாதிரியே அவங்க கரெக்டா பண்ணி கொடுத்துறணும். ஸோ கரெக்டான டயத்தில் ஸ்னாக்மேஷ் 360 வந்து ரிக்ரூட் பண்ணாங்கன்னா, ஸோ அவங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா பர்டன் இருக்காது. கஸ்டமருக்கு மேல அந்த செலவு வந்து போகாது. அது பில்டர் கிட்ட இருந்தே பர்ஃபெக்டா பண்ணி வாங்கிடலாம். ஆமா.